வைத்துக் கொள், இந்த மகன் சத்தியத்தின் மகன் சொல்லுகிறேன். இன்னும் 10 ஆண்டுகளில் அவன் இந்த நிலத்தில் முதலாளி ஆவான், நீ அவனுக்கு கூலி தொழிலாளி ஆவாய். எழுதி வைத்துக் கொள், நடக்கும். 1.5 கோடி வட இந்தியன் வந்துள்ளார். 1.5 கோடி. அவனுக்கு ஓட்டுரிமை கொடுத்தால் இந்த நாட்டின் அரசியலை, அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். நீ அரசியலற்ற, அதிகாரமற்ற அடிமையாவாய் சொந்த நிலத்தில். சிங்களன் எப்படி நம்மளை அடித்து விரட்டினாரோ அப்படி இதே நிலத்தில் நம்மை அடித்து விரட்டுவான். நாம் நிலமற்றவர்கள். இந்த ஒரு நிலம்தான் இமயவரை பரவி வாழ்ந்த தமிழ் பேரிடத்திற்கு இருக்கிறது. ஒரே ஒரு இடம், இந்த அரை கிரவுண்ட் இடம்தான். இதுவும் அடுத்தவன் குடிசை போட்டு ஆக்கிரமித்தான் நீ எங்கு செல்வாய் என்பதை நீ சொல்லி. அதாவது ஒரு ஆளை எத்தனை பேரா சேர்ந்து அடிப்பீங்க? இது என்ன இப்போ காலம் போகிற போக்கில் என்ன சொல்கிறதே தெரியலங்க. எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. சரி, செவனேன்னு வீட்டில் இருப்போம், தெருவில் ஏதாவது நடமாடணும்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன சொல்கிறது தெரியல. பாதிக்கும் போது புரியும், பாதிக்கும் போது புரியும் சொல்லிட்டு பாதிக்கும் போதே உங்களுக்கு புரியாதுங்க. No comments, simply reaction மட்டும்.